என்ன பொறுத்த மட்டும் தேவர் நாட் இன் த ஹண்ட் அட் ஆல் அப்படின்னு நான் சொல்லுவேன். 11 ரன்ஸ் ஓவர் வேணுங்க, 11.5 ரன்ஸ் ஓவர் வேணும். ஃபர்ஸ்ட் பால் வருது, டெஸ்ட் மேட்ச் மாதிரி அப்படி வெல் லெஃப்ட் விடுறாருங்க ரஹானி. நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா தெரியல, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே மேட்ச் ஓவர். குஜராத் டைட்டன்ஸ் பேட்டிங்லயே சிஎஸ்கேவை முடிச்சிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ நீங்க சொல்றது 99% ஆஃப் தி டைம் நான் ஒத்துக்கிறேன். ஏங்க தயவு செய்து அவரை வந்து மூட்டை கட்டி அனுப்புங்க. அவர் இம்பாக்ட் யாரு கிரியேட் பண்ணாரு எனக்கு தெரியல. சீரியஸா குஜராத் தான் இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரு. அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் வந்து எப்படியாவது ஒரு 50 லட்சம் 1 கோடி சேர்த்திக்கணும்னு பாக்குறாரு அஜிங்கே ரஹானே. விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லீங்க. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். பிரியத்தம் கொஞ்சம் அப்படியே சோகமா, எனர்ஜி கொஞ்சம் டவுனா இருக்காரு. ஆனாலும் பின்னாடி ஸ்கிரீன் சேவர்ல வந்து கிளீனா இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னும் நிக்குது. ஆல்வேஸ் ஃபார் எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க பிரியத்தம். ஆனா மற்றும் ஒரு தோல்வி சென்னை சூப்பர் கிங்ஸ் குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிராக. ஆக்சுவலி இது வந்து சாதாரண தோல்வி இல்ல, இது ஒரு படுதோல்வி அப்படின்னு சொல்லியே ஆகணும். 230க்கு மேல ரன் குஜராத் டைட்டன்ஸ் அடிச்சாங்க. என்ன பொறுத்த மட்டும் தேவர் நாட் இன் த ஹண்ட் அட் ஆல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, கடைசியில ஒரு தோனி கேமியோ பார்க்க நல்லா இருந்ததே தவிர சிஎஸ்கே வாஸ் நெவர் இன் த ஹண்ட். நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா தெரியல, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே மேட்ச் ஓவர். குஜராத் டைட்டன்ஸ் பேட்டிங்லயே சிஎஸ்கேவை முடிச்சிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். தேங்க்யூ பத்ரி. நீங்க எனி டைம் 220 அண்ட் அபவ் அடிச்சீங்கன்னா 99 அவுட் ஆஃப் 100 டைம்ஸ் நீங்க அந்த மேட்சை ஜெயிக்க போறீங்க, அதுல டவுட்டே கிடையாது. சோ நீங்க சொல்றது 99% ஆஃப் தி டைம் நான் ஒத்துக்கிறேன். ஒரே ஒரு % சான்ஸ் என்ன இருந்ததுன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல 60 or 70 for 1 அடிச்சீங்கன்னா கொஞ்சம் ஹோப் இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஐபிஎல் நம்ம 250, 260, 262 பஞ்சாப் சேஸ் பண்ணாங்க கேகேஆரோட, அதை நம்ம பார்த்திருக்கோம். அண்ட் 287 சன்ரைசர்ஸ் அடிக்கும் போது பெங்களூர் 260 கிட்ட வந்தாங்க ஆர்சிபி. சோ ஒரு 1% 2% சான்ஸ் இருந்தது. ஆனா அந்த 7 பால்லயே முடிஞ்சு போச்சு எல்லாமே. ஒரே ஒரு கேள்வி, நம்ம நீங்க ஏதோ பேசுறதுக்கு முன்னாடி 11 ரன்ஸ் ஓவர் வேணுங்க, 11.5 ரன்ஸ் ஓவர் வேணும். ஃபர்ஸ்ட் பால் வருது, டெஸ்ட் மேட்ச் மாதிரி அப்படி வெல் லெஃப்ட் விடுறாருங்க ரஹானி. என்னங்க விட்ட பிளேயர் யாரு? அஜிங்கே ரஹானே. ஏங்க ஒரு இம்பாக்ட் பிளேயர்னு சொல்லிட்டு அஜிங்கே ரஹானே எடுத்து வந்திருக்கீங்க. நம்மளும் கூவிட்டே இருக்கோம். ஏங்க தயவு செய்து அவரை வந்து மூட்டை கட்டி அனுப்புங்க. அவர் புவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீசன்ல இருந்து வராரு. வருஷம் விளையாடுறது ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவர் வந்து அவரோட நம்பர்ஸை தேத்தி விளையாடுற மாதிரி தோணுது எனக்கு. லிட்டரலா நான் ஆனஸ்டா சொல்லணும் அப்படின்னா, அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் வந்து எப்படியாவது ஒரு 50 லட்சம் 1 கோடி தேத்திக்கணும்னு பாக்குறாரு அஜிங்கே ரஹானே. இதுதான் எனக்கு வந்து ஒரு மைண்ட் செட் தோடுதுங்க. he is not playing for the team, he is showing very very poor form and still he is being back. இதனாலதான் சிஎஸ்கே இந்த மாதிரி ஒரு நிலைமையிலே இந்த வருஷம் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் பிரியதா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு பேசிக் ஏன் நான் சொல்றேன்னா, சிஎஸ்கே ஓட டெம்ப்ளேட் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு. வருஷமா ஒரு மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் ஸ்ட்ரெயிட் அவே they have been off it. அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டே வந்து ஃபாலோ பண்ணல. பேட் பிளேயர்ஸை பேக் பண்ணிருக்காங்க. சிஎஸ்கே ஏன் நல்லா பண்ணிருக்காங்க, they have backed the right players over the years, but Ajinkya Rahane is a wrong player and he is being backed far too much. They are paying the price. அவர் ஒண்டி இல்ல, சில பல பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய வந்து ராங் டைம்ல பேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு தோணுது. அதனாலதான் இந்த நிலைமையில இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிரியதம். as a former CSK player, as a commentator, as an observer, இது என்னோட ஒரு opinion. இல்ல, as a keen observer of the game, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து பேக் பண்ணலாம். and ரஹானே had a good season last year. ஆனா அந்த ஒரு குதிரை ஓடிடுச்சு அந்த ரேஸ். உங்களுக்கு தெரியணும் எப்போ அந்த குதிரையை மாத்தணும் அப்படின்னு. 10 கேம், 11 கேம், 12 கேம் ஆயிடுச்சு. நீங்க அதே குதிரையை ஓட்டணும்னு பாக்குறீங்க. 1 of 5 இன்னைக்கு. அவர் இம்பாக்ட் யாரு கிரியேட் பண்ணாரு எனக்கு தெரியல. சீரியஸா குஜராத் தான் இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரு. நாட் ஒன்லி தட், ரச்சின் ரவீந்திரா ரொம்ப நாளுக்கு அப்புறம் டீமுக்கு வந்தாருங்க. இதை நம்ம இந்த சேஞ்ச் நல்ல சேஞ்ச். அவர் ரன் அடிக்கல, ஒத்துக்கிறேன். அவரே ரன் அவுட் ஆக்கி விட்டாரு. சோ 7 பால்லயே மேட்ச் முடிஞ்சிருச்சு. பட் நீங்க சொன்னது கரெக்ட், ஒரு விதத்துல கரெக்ட். இந்த சென்ஸ் தட் ஃபர்ஸ்ட் 20 ஓவர்ஸ்ல 230 ஒரு டீம் அடிச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அங்கேருந்து வருது. அண்ட் நம்ம என்னதான் ரஹானே கரெக்ட் பேட்டிங்க பிளேம் பண்ணா கூட, போலிங் வாஸ் ஆஃப். ஃபுல் டாஸ் போலிங் வாஸ் வெரி வெரி ரொம்ப ஒரு புவர் டிஸ்பிளே. எனக்கு என்ன சர்ப்ரைஸ் பத்ரின்னா, பஞ்சாபோட அவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா ஆடினாங்க சண்டே. 4 நாள் 5 நாள் உங்களுக்கு ரெஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணீங்க, நீங்க போலிங் சூஸ் பண்ணீங்க. ஒரு பிளானே இல்லாத மாதிரி வந்து போலிங் போட்டிருக்கீங்க நீங்க. டெஃபினட்டாங்க. ஐ திங்க் they were not even in the hunt. bowling பொறுத்த மட்டும் வந்து ஒரு மாதிரி விக்கெட் எடுக்கிற மாதிரி ஒரு அறிகுறி கூட இல்ல. அதாவது கொஞ்சம் ட்ரபிள் பண்றாங்க பேட்ஸ்மேனே, அவங்க தான் ஆடுறாங்க அப்படிங்களா. பட் சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில் எக்ஸ்ட்ராடனரி பிரியத்தம். அவங்களை சொல்லியே ஆகணும், ஹேட்ஸ் ஆஃப். எஸ்பெஷலி சாய் சுதர்ஷன் சூப்பர். போன வருஷம் ஃபைனல்ஸ்ல குஜராத்துக்கு சிஎஸ்கே எதிராக 98 அடிச்சாரு. 2 ரன்ஸ்ல செஞ்சுரி மிஸ் பண்ணாரு. பட் இந்த மேட்ச்ல 100 சூப்பர்ங்க. தமிழக வீரர் நல்லா பண்றது சிஎஸ்கே எதிராக, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. சுப்மன் கில் மறுபக்கம் ரிசர்வ்ஸ்ல இருக்காங்க. அவர் இன்ஃபேக்ட் டிராப் பண்ணிருக்காங்க இந்தியன் T20 டீம்ல இருந்து.
அவர் பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன், யாருக்கு சொன்னான்னு தெரியல, அந்த வார்த்தை என்னால சொல்ல முடியாது, பட் பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் அவர் பண்ணார். 200க்கும் மேற்பட்ட ரன், ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியல, 200+ ஸ்கோர்ஸ். டெஃபினெட்லி தி bowling வாஸ் ஆர்டினரி சொல்லி ஆகணும். பட் மறுபக்கம் குஜராத் டைட்டன்ஸ் எக்ஸாம்பிளரி பேட்டிங் ரெண்டு பேர்ட்டதும். ஐ திங்க் ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆனாங்க. இது இப்படி எல்லாம் அடிக்கல, அதாவது கச்சா முச்சான ஸ்லாக் எல்லாம் பண்ணல. தே பிளேட் ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ். ஐ அடோர் their batting. Hats off to Sai Sudarshan and Shubman Gill, but CSK also poor bowling. Travis Head and அபிஷேக் சர்மா ரெண்டு பேரும் அப்படியே ஒரு கசாப்பு கடைல இருந்து வரவங்க மாதிரி ஆடுறாங்க. சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் அவ்வளோ எஸ்தட்டிக்லி ப்ளீசிங், அது ப்ராப்பர் டெஸ்ட் கிரிக்கெட் ஷாட்ஸ். ஆனா 15 ரன் per ஓவர் அடிச்சாங்க. அண்ட் இதுல சாய் சுதர்ஷன் நம்ம தமிழ்நாடு பையன், ரொம்ப சந்தோஷமா இருந்து பார்க்க. பதிரி இன்னொன்னு, நம்ம என்னோட நல்ல ஃப்ரெண்ட் முரளி விஜய் 2010 லாஸ்ட் சென்னை பிளேயர் டு ஹிட் 100, அதுக்கப்புறம் தமிழ்நாடு பிளேயர் டு ஹிட் 100. 14 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு தமிழ்நாடு பிளேயர் ஐபிஎல்ல ஒரு 100 அடிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருந்து பார்க்க. அன்பார்ச்சுனேட்லி அது அகேன்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ், அது ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா நீங்க சொன்னது கரெக்டா, ரொம்ப பிளீசிங் டு தி ஐ. ஒன்னு இந்த மாதிரி ரிவர்ஸ் ஸ்வீப் அது இது பண்ணாம பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க. ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ், அதுக்குமே T20ல ஆட முடியும். ரெண்டு பேரும் அருமையா ஆடினாங்க. Full credit to them. Yeah, correct. சொன்னீங்க பிரியதம். I think it was not brash hitting, it was proper cricketing shots. I think ரொம்ப நல்ல ப்ளீசிங்கா இருந்தது. தமிழனா ஒரு என்னதான் இருந்தாலும் சிஎஸ்கே எதிராக 100 அடிச்சாலும் ஒரு தமிழக வீரர் நல்லா பண்றது, ஒரு 100 அடிக்கிறதுன்றது நம்ம எல்லாருக்குமே டெஃபினட்டா ஒரு ஊக்கத்துவம் கொடுக்குது, ஒரு உற்சாகம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். பட் எனக்கு ஒரே क्वेश्चन பத்ரி, சாரி உங்களை இன்டரப்ட் பண்றேன். எல்லா டீம்ஸுமே கடைசியில பிசினஸ் எண்ட்ல நல்ல காம்பினேஷன், அவங்க ரைட் காம்பினேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஆர்சிபி கூட கடைசி 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க ரைட் காம்பினேஷனோட. இப்ப குஜராத் டைட்டன்ஸ் இன்னைக்கு ஆடின காம்பினேஷன் தான் அவங்க ரைட் காம்பினேஷன். அண்ட் சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில் தான் பிகினிங்ல இருந்து ஓபன் பண்ணிருக்கணும். என்னமோ ரித்திமான் சாஹா ஒரு 12 பால்ல 15 அடிப்பாருன்னு அவரை வச்சிருந்தாங்க. இன்னைக்கு மேத்யூ வேட கூட்டிட்டு வந்தாங்க. சாய் சுதர்ஷன் அப் டாப், சுப்மன் கில் பர்ஃபெக்ட் காம்பினேஷன். வெரி வெரி லேட் இந்த டே, பட் அடுத்த சீசனுக்கு அவங்களுக்கு உதவும். அதுதான் ரித்திமான் சாஹாவா அட்லீஸ்ட் இப்போது மாத்துறாங்க, இவங்க ரஹானேவா மாத்த மாட்டாங்க. அதுதான் நமக்கு நடந்துட்டு இருக்கு. அவங்க ரைட் காம்பினேஷன் அடிச்சாங்க, சிஎஸ்கே இன்னும் ரைட் காம்பினேஷன் அடிக்கல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. வருஷம் ஃபுல்லா 12 மேட்ச் ஆயிடுச்சு, இன்னும் கூட ரைட் காம்பினேஷன் டீமை செட் பண்ணல. இதுதான் நான் சொல்றேன், சிஎஸ்கே ஒரு டெம்ப்ளேட் இல்ல அப்படின்னு சொல்லி 12 மேட்ச்ல நீங்க ரைட் காம்பினேஷன் இல்லைன்னா எப்பதான் அடிக்க போறீங்க அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசுல எழுப்புது. அங்கதான் ஐ பிரிங் பேக் நெக்ஸ்ட் 2 மேட்சஸ் சிஎஸ்கேக்கு மஸ்ட் வின். அதாவது மஸ்ட் வின் அவங்க பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். இதுல என்ன ஒரு நல்ல விஷயம், நல்ல விஷயமா இல்ல பாதகமான விஷயமான்னு தெரியல. சிஎஸ்கேக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் டாப்ல இருக்கிற டீம் செமையா ஆடிட்டு இருக்காங்க. அப்கோர்ஸ் ஒரு தோல்வியில இருந்து வராங்க, பட் தேர் பிளேயிங் குட் கிரிக்கெட். அடுத்தது பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி ஆர்சிபி திடீர்னு ஒரு வேற லெவல்ல ஆடிட்டு இருக்காங்க. அவங்க 4 வின்னு பயங்கர மொமெண்டம் திரட்டிட்டு வராங்க. ஒரு பக்கம் ஆர்சிபி. சோ சிஎஸ்கேக்கு 2 டஃப்பான போட்டிகள் காத்துட்டு இருக்கு, 2த்தையுமே வின் பண்ணி ஆனோம். ஆனா சிஎஸ்கே ஒரு மாதிரி வின் பண்ணிருக்காங்க இது மட்டும். பட் காம்பினேஷனை டெஃபினட்டா மாத்தி ஆனும். பிரேதம் என்னெல்லாம் காம்பினேஷன் பண்ணி ஆனும், எனக்கு என்னமோ ஒரு பெரிய லிஸ்ட் காம்பினேஷன் தெரியுது. நீங்க சொல்லுங்க, அடுத்து என்ன காம்பினேஷன் பண்ணி ஆனும். இல்ல பத்ரி, நம்ம ஆக்சுவலி கரெக்ட் இன்னைக்கு தோத்துட்டோம். பயங்கர ஐ திங்க் இந்த 12 கேம்ல இந்த கேம் ஒரு நல்ல ஒரு செருப்படின்னு சொல்லலாம். நம்ம இன்னைக்கு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு காம்ப்ரஹென்சிவ் அடி வாங்கினாங்கன்னா சன்ரைசர்ஸ் கிட்ட ஒரு அடி வாங்கினாங்க 165 அடிச்சுட்டு. பட் காம்பினேஷன் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு எடுத்த காம்பினேஷன் அப்சல்யூட்லி பர்ஃபெக்ட். ஒரே ஒரு சேஞ்ச் தான், அந்த இம்பாக்ட் பிளேயரை நம்ம ரஹானேக்கு பதிலா நீங்க சமீர் ரிஸ்வி சொன்னீங்க. நானும் உங்களை டிபேட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வேலை அந்த இம்பாக்ட் பிளேயர் ஒண்ணு நல்ல வேலை சொல்லி நீங்க புண்ணியம் கட்டிங்க. சமீர் ரிஸ்வியை நீங்க இம்பாக்ட் பிளேயரா எடுத்திருக்கலாம். ஏங்க முகேஷ் சௌத்ரியை கூட நீங்க இம்பாக்ட் பிளேயரா எடுத்திருக்கலாம். 11 கரெக்டான 11 பத்ரி. ரச்சின் ரவீந்திரா அட் த டாப் வித் ருத்துராஜ் இஸ் த ரைட் 11, நாட் ரஹானே. சோ சண்டே அன்னைக்கு நீங்க இதே காம்பினேஷன் ஆடுங்க. தயவு செஞ்சு மிச்சல் சாண்டனை டிராப் பண்ணாதீங்க, அது டே கேம், அவர் நல்லா போடுவாரு. இன்னொரு கேள்வி பத்ரி, ருத்துராஜ் இந்த ஸ்பின் நம்புறது நான் இந்த ஷோல பிகினிங் ஆஃப் இது சீசன்ல இருந்து பேசியாச்சு. இன்னைக்கு கூட 4 ஓவர் தான் ஸ்பின். அதுல ஜடேஜா 2 ஓவர் 29 ரன்ஸ். சரி 29 ரன்ஸ், ஐயோ 29 ரன்ஸ் தான் நீங்க. ஆனா ஜடேஜா 4 ஓவர் போட்டானா 42 போட்டு 1 விக்கெட் 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஏங்க நீங்க டேரல் மிச்சலை நம்பி 4 ஓவர் கொடுத்து அவர் 55 ரன் கொடுக்குறாரு. சிமர்ஜித் சிங் 4 ஓவர் கொடுத்து அவர் 62 ரன் கொடுக்குறாரு. ஜடேஜா ஏங்க 4 ஓவர் கொடுத்து நம்ப மாட்டேங்கிறீங்க? போன மேட்ச் மிச்சல் சாண்டர் ஃபுல்லா போடல, இந்த மேட்ச் ஜடேஜாவும் மிச்சல் சாண்டரும் சேர்ந்து 4 ஓவர் போட்டிருக்காங்க. மோயின் அலி போலிங்கே போடல. ருத்ராஜ் கைக்வாட் இந்த மாதிரி நான் ஸ்பின்னையே நம்ப மாட்டேன்னு சொன்னா அவர் சத்தியமா சென்னையில ஆட முடியாதுங்க, கேப்டன் பண்ண முடியாது. அந்த மைண்ட் செட் அவர் மாத்தி ஆகணும். அது என்னன்னு புரியல பிரேதம். இஸ் நாட் கம்ப்ளீட்டிங் ஹிஸ் மெயின் bowlers. போன மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் செமையா போட்டு வின் பண்ணி கொடுத்தாரு ரவீந்திர ஜடேஜாவை. ஏன் கம்ப்ளீட் பண்ண மாட்டீங்க?
மொயின் அலிக்கு ஏன் போலிங் கொடுக்க மாட்டீங்க? இவங்கெல்லாம் தான் உங்களுக்கு டிராஃபி வின் பண்ணி கொடுத்துருக்காங்க as bowlers. ஸ்பின்னர்ஸ்ன்றது உங்களோட ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு கோர். அதாவது கொஞ்சம் கடந்த காலத்துல சிஎஸ்கே எப்பெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க, டிராஃபி ஜெயிச்சிருக்காங்க நீங்க எடுத்து பாருங்க. 2010ல இருந்து 2011ல இருந்து 18 எல்லா வருஷமும் எடுங்க, ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் சிஎஸ்கேவோட ஒரு டிஎன்ஏ. அதையே மாத்திட்டு நான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் நம்புவேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த கேப்டன்சி டெஃபினட்டா கேள்விக்குறியா இருந்துட்டே இருக்கு. இது வந்து எழுப்பி ஆகணும் நம்ம. நீங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னா நீங்க பத்திரனா வச்சிருக்கீங்கன்னா ஓகே, பத்திரனா இன்ஜர்ட் அவர் இல்ல. இன்னைக்கு டீம் செலக்ஷன் நல்லா பண்ணாங்க. பத்தி நம்ம ஷோல பேசணும், ப்ரிவியூல பேசணும். கிளீசனை டிராப் பண்ணி ரச்சின் ரவீந்திரா எடுத்துட்டு வருவாங்களா, அந்த தைரியம் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணாங்க. நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா அவருக்கு 2 ஓவர் ட்ரை பண்ணுங்க, மொயின் அலிக்கு 2 ஓவர் கொடுங்க, ஜடேஜா கோட்டாவை கம்ப்ளீட் பண்ணுங்க, மிச்சல் சாண்டன் நம்புங்க, சிமர்ஜித் சிங் அவர் என்ன இருந்தாலும் அவர் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் ஆடுறாரு. இவங்க எல்லாம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸுங்க, அவங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடிருக்காங்க. நீங்க வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸ் நம்ப போறீங்களா, இல்ல வந்து சிமர்ஜித் சிங் மாதிரி ஒரு ஃப்ரெஷ் டு தி ஐபிஎல் அவரை நம்ப போறீங்களா? இன்னொன்னு இந்த கண்டிஷன்ஸ் சூட்டபிள். சிமர்ஜித் போன மேட்ச் நல்லா போட்டாரு, தரம்சாலால நல்ல பவுன்ஸ் எல்லாம் பேஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாரு, அப்ப நீங்க நல்லா போடலாம். பட் ஒரு மேட்ச்ல அவர் அடி வாங்குறாரு அப்படிங்கும் போது அந்த பிளான நீங்க மாத்தி அந்த கேமுக்கு ஏத்த மாதிரி நீங்க பிளான் எடுத்துட்டு போகணும். ஒரே ஒரு ஃபார்மேட், இதுதான்ப்பா இவன் தான் போட போறான், இந்த டைத்துல போட போறான் அப்படிங்கிற ஒரு பிளான்ல போனீங்கன்னா ஐ திங்க் கண்டிஷன்ஸ் ஆப்போசிஷன் அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஒரு பிளான் அட்ஜஸ்ட் பண்ணும். அது ருத்ராஜ் பண்ண மாட்டாரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் அவர் பிளான் ஏவோட வராரு, பிளான் பி பிளான் சி இல்ல. இதுல எனக்கு என்ன ஆச்சரியம்னா ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்னு 2 டைம் அவுட் வச்சிருக்கீங்க. 6th ஓவருக்கு அப்புறம், 14th ஓவருக்கு அப்புறம், ஒரு 12th ஓவர். அது எப்போ வருது தெரியல. ஸ்டீவன் பிளெமிங் உள்ள வராரு, டாரன் பிராவோ அப்பப்போ பவுண்டரியில டுவேன் பிராவோ அப்பப்போ பவுண்டரியில சுத்திட்டு இருக்காரு. என்ன பேசுறாங்க? சஜஸ்ட் பண்றாங்களா சேஞ்சஸ், இல்ல வந்து சேஞ்சஸ் கொடுத்தா கூட இவர் ஓவர் ரூல் பண்றதா தெரியல. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா நீங்க போலர்ஸ் யூஸ் பண்றதா கூட இந்த பாட்டா பிட்ச்ல எப்படி நீங்க 200 210 கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கலாம். அங்கேயே உங்களுக்கு மேட்ச் போச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல சொன்ன மாதிரி நமக்கு 230 கொடுத்தோன்னா மேட்ச் போச்சு. நீங்க அங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கலாம். 200 210 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா அது சேசபிள். அப்கோர்ஸ் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல அண்ட் பேட்டிங்லயும் சரியா விளையாடல. சோ டெஃபினட்டா வந்து கேப்டன்சி பத்தி கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா த்ரூ அவுட் தி சீசன் ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா இருந்திருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஒரு மேட்ச் ஜெயிச்சா ஒரு மேட்ச் தோக்குறாங்க. கன்சிஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ் ஜெயிச்சாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஜெயிக்கவே இல்ல, தொடர்ந்து 2 மேட்ச் ஜெயிக்கவே இல்ல. கரெக்ட். ஐ திங்க் இப்போ சிஎஸ்கே இந்த வருஷம் லாசஸ் எல்லாமே நம்ம எடுத்து பார்த்தோம்னா அப்படியே மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களோட லாசஸ் வந்து போலிங் மிஸ்டேக்ஸ்ல நிறைய வந்திருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 220 டிஃபெண்ட் பண்ண கஷ்டப்பட்டிருக்காங்க. சேபாக்ல 230 ரன்ஸ் கன்சீட் பண்ணிருக்காங்க. எல்எஸ்டிக்கு எதிராக பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் ஒரு படுதோல்வி, 200க்கும் மேற்பட்ட ஸ்கோர் அடிச்சு சிஎஸ்கே தோத்தாங்க சேப்பாக்ல. சோ இந்த போலிங்ல என்னன்னா one thing has to be, yes, நம்ம காம்பினேஷன் இப்படிலாம் பேசுறோம், பட் இந்த மேட்ச் காம்பினேஷன் இருந்தது. The bowlers are being used, the resources are not being utilized properly. So the captaincy கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆறாங்களா பிரேதம்? இது வந்து நான் கேட்டே ஆனோம், எனக்கு இது ஃபீல் ஆகுது. தோனி கேப்டன் பண்ணாம ருத்ராஜ் கேப்டன் பண்ணும்போது அந்த ஒரு டீமே வேற மாதிரி தெரியுது. டெஃபினட்டா அந்த ஒரு கிளாரிங் டிஃபரன்ஸ். கேப்டன்சி இட்ஸ் அது ஒரு எக்ஸ்போஸ் ஆகுதுன்னு எனக்கு தோணுது. இட்ஸ் எக்ஸ்போசிங் த டீம் இட்செல்ஃப். அந்த ஒரு கேப்டன்சி அப்படின்னு எனக்கு விஷயம் எனக்கு தோணுது. அது நேச்சுரல் தான் பதில். bound to happen. நீங்க ஒரு லெஜெண்ட் வந்து கேப்டன் பண்ணிட்டு இன்னொருத்தர் கிட்ட கொடுத்தா எப்பவுமே அது வந்து கம்பேரிசன் இல்ல. அது அன்பார்ச்சுனேட்லி அது உண்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு இந்த வருஷம் எக்ஸ்போஸ் ஆகலன்னா அவர் நெக்ஸ்ட் இயர் ரிட்டையர் ஆயிட்டு போன அப்புறம் எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். அன்பார்ச்சுனேட்லி ஃபார் அஸ் எல்லாரும் சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன சொன்னாங்க, நம்ம இந்த வருஷமே எக்ஸ்போஸ் பண்ணிப்போம், நம்ம லெசன்ஸ் இந்த வருஷமே கத்துப்போம் அடுத்த வருஷத்துக்கு வரதுக்குன்னு. சோ நீங்க லெசன்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னாவது பரவாயில்ல, ஆனா பண்ண தப்பே திரும்ப திரும்ப பண்றோம். எனக்கு அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சோ ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் பத்தி பேசலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ். வாட் எக்ஸாக்ட்லி சிஎஸ்கே ஷுட் டு? எனக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா, மை ஒப்பீனியன் நான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன், அப்புறம் நீங்க சொல்லுங்க. சிஎஸ்கே ஷுட் டெஃபினெட்லி கோ வித் தி சேம் 11 நல்லா தான் இருக்கு. இதை தயவு செய்து மாத்தாதீங்க. ஒன்னு டெஃபினட்டா பண்ணி ஆனுங்க, கண்டிப்பா பண்ணி ஆனுங்க. ஸ்பின்னர்ஸ் ஹேவ் டு ஃபினிஷ் தேர் கோட்டா. ஜடேஜா 4 overs கம் வாட் மே கொடுங்க. சேப்பாக்ல அகைன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் டெஃபினட்டா கஷ்டப்படுத்துற எபிலிட்டி ஜடேஜாக்கு இருக்கு. மொயின் அலிய தயவு செய்து ருத்ராஜ் யூஸ் பண்ணுங்க. அவர் ஒரு ஆஃப் ஸ்பின்னர், நல்லாவும் போடுவாரு. சில பல லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் இருக்காங்க, பட் நீங்க வந்து போட்டீங்கன்னா ஒரு பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ப்ளீஸ் யூஸ் மொயின் அலி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் அதை தவிர இன்னும் ஒண்ணு நான் கொஞ்சம் முதல்ல இருந்தே கெஞ்சிக்கிட்டே இருக்கோம், அஜிங்கியா ரஹானேவா விளையாட வைக்காதீங்க, வேற யாராவது விளையாட வைங்க, வேற யார வேணா விளையாட வைங்க அப்படின்னு நான் சொல்றேன். நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் குடிச்சிட்டோம், முகேஷ் சௌத்ரி கொடுத்துட்டோம், அது கொடுத்துட்டோம், அட்லீஸ்ட் ரச்சின் இப்போ விளையாடுறாரு, ரச்சின் ரவீந்திரா விளையாடுறாரு. பட் தயவு செய்து அவரு வாங்கினாங்க. இதெல்லாம் பண்ணியே ஆனோம் பிரியத்தம். நவ் ஆர் நெவர் டைம் வந்துச்சு சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ். இதே 11 ஆடுங்க, இம்பாக்ட் பிளேயரை சமீர் ரிஸ்வி ஆடுங்க, அது ஒண்ணு. அண்ட் ரச்சின் ரவீந்திரா, மொயின் அலி, ரவீந்திரா ஜடேஜா, மிச்சல் சாண்ட்னர், நீங்க அவங்க 4 பேருக்கு 16 ஓவர் கொடுக்காதீங்க, அட்லீஸ்ட் 12 ஓவர் கொடுங்க, போருங்க.
அண்ட் சென்னையில வந்து இட் ஆஃப்டர்நூன் கேம், டியூ கிடையாது. டியூ நான் வந்து குற்றம் சொல்ல முடியாது இந்த வாட்டி. ஆஃப்டர்நூன் கேம், உங்களுக்கு டாஸ் வின் பண்றீங்களா, தயவு செஞ்சு நீங்க வந்து பேட் பண்ணுங்க. ஏன்னா ராஜஸ்தான் வந்து அவங்க 3 லாசஸுமே சேசிங்ல தான் இருந்திருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா எப்படியும் டிஃபெண்ட் பண்றாங்க. இங்க வந்து போல் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஸ்பின்னர்ஸ். அஸ்வின் வந்து ஃபார்ம்ல இருக்குல்ல, போன மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா அந்த பாட்டா பிச்சில் போட்டு 4 ஓவர் 24 ரன் 3 விக்கெட் எடுத்தாச்சு. அண்ட் சஹல் வேர்ல்ட் கப் செலக்ட் ஆன உடனே ரன் கொடுக்க ஆரம்பிச்சாரு, ரொம்ப நல்ல விஷயம். பட் நீங்க வந்து நீங்க வந்து டாஸ் வின் பண்ணீங்கன்னா, அது அப்கோர்ஸ் இவர் 2வது வாட்டி டாஸ் வின் பண்ணாரு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் தயவு செஞ்சு ஸ்பின்னர்ஸ் ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க, அதுவே போதும். நீங்க ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணி இதே டீம் ஆடுங்க, ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. கரெக்ட். ஒரு விஷயம் ஐ திங்க் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங் விஷயம் என்னன்னா 2 நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கும். தே ஆர் குட் ஸ்பின்னர்ஸ். அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த ஒரு டாஸ் ஒரு பெரிய மேட்டரா இருக்காது. ருத்ராஜ் கெய்க்வாட் டாஸே ஜெயிக்கல நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த மேட்ச்ல வந்து ஆஃப்டர்நூன் மேட்ச்னால டியூன்றது ஒரு ஃபேக்டர் வராது. ஸோ லிட்டில் ஸ்ட்ரெஸ் லெஸ் ஆன் த டாஸ். செம்ம சூடு, மே மாசம் வேற, ஒரு மாதிரி வெயில் பிக்கும். ஸோ ப்ராப்ளி இட் வுட் பி a bad option. டாஸ் வின் பண்ணா கூட பேட்டிங் ஆடுறது இட் நாட் a bad option. ஏன்னா மத்தியானம் போலிங் போடுறது இந்த சூட்ல அவ்வளவு ஈஸி கிடையாது சேப்பாக்ல. ஸோ ப்ராப்ளி அந்த டாஸ் பிரஷர் ருத்ராஜ் மேல கிடையாது இந்த மேட்ச். அண்ட் ஒன் மோர் திங் பத்ரி, மஸ்ட் வின் டெரிட்டரி நம்ம அப்பவே என்டர் பண்ணிட்டோம். சோ எல்லாருமே சொல்லுவாங்க, இவர் வந்தாலே வியூவர்ஸ் சொல்லுவாங்க மஸ்ட் வின். நான் எதுக்கு இந்த குஜராத் மேட்ச் மஸ்ட் வின் சொன்னேன்னா, பிகாஸ் இந்த டிராவல், நீங்க டிராவல் பண்ணிட்டு சென்னை சாட்டர்டே நைட் ரீச் பண்ணி சண்டே மத்தியானம் ஆடுறது அவ்வளவு ஈஸி இல்லைங்க. டிராவல் பண்ணி ஆடுறது ஏஜிங் பாடி சிஎஸ்கேல. அன்பார்ச்சுனேட்லி இந்த மேட்ச் ஜெயிக்கல. நீங்க அடுத்த 2 மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். 8 wins 16 பாயிண்ட்ஸ் இருந்தா தான் உங்களுக்கு சான்ஸ் இருக்கு பிளே ஆஃபுக்கு. ஏன்னா டெல்லியில 6 வின்ஸ்ல வெயிட் பண்றான், ஆர்சிபி மொமெண்டமோட இருக்கான், எல்எஸ்ஜி இஸ் ஆல்சோ அட் 6 wins. சோ நீங்க அடுத்த 2 மேட்ச் நீங்க ஜெயிக்கலன்னா உங்களுக்கு அந்த 4th ஸ்பாட் ஒரு கனவாயிடும் டெஃபினட்டா. நம்ம மஸ்ட் வின் மேட்ச்னா மஸ்ட் வின் சொல்றோம், அவ்வளவுதான் பிரேதம். ஏன்னா சிஎஸ்கே have gotten themselves into this. அட்லீஸ்ட் ஒரு நிறைய மேட்சஸ் இருந்து நல்ல பொசிஷன்ல இருந்தாங்கன்னா மஸ்ட் வின் சொல்ல மாட்டோம். பட் அந்த மாதிரி நிலைமை வந்திருக்கு. எவ்ரி மேட்ச் இஸ் a must win அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சிஎஸ்கேக்கு. Probably yes, very very crucial match awaits against Rajasthan Royals in Chepauk. நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, கமெண்ட்ஸ்ல போடுவாங்க, சிஎஸ்கேனா ஒரு ஒன் ஆஃப் த திங்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் விட கன்சிஸ்டன்சி சூப்பர் கிங்ஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா கன்சிஸ்டன்டா சில விஷயத்த நான் கரெக்டா பண்ணுவாங்க. அதுக்குதான் சீசன் ஆஃப்டர் சீசன் 8 வின்னோ 9 வின்னோ 10 வின்னோ வந்தது. இந்த வருஷம் அந்த கன்சிஸ்டன்சி இல்ல, செலக்ஷன்லயும் இல்ல, ஸ்ட்ராட்டஜிலயும் இல்ல. அன்பார்ச்சுனேட்லி நீங்க சொன்ன மாதிரி இருக்கலாம், பிகாஸ் தோனி இஸ் நாட் தேர். அது அடுத்த வருஷம் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு போது இந்த வருஷமே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. பட் இந்த லெசன்ஸ் நம்ம கத்துட்டு இன்னும் 2 மேட்ச் இருக்கு. இப்ப கூட ஒரு சான்ஸ் இருக்கு பிளே ஆஃப் போறதுக்கு. பட் சண்டே அப்சல்யூட்லி மஸ்ட் வின், அதுல டவுட்டே கிடையாது. இஃப் அட் ஆல் சிஎஸ்கே இஸ் நோன் ஃபார் சம்திங், தே ஆர் நோன் ஃபார் கம்பேக்ஸ். அதாவது டக்குன்னு மீண்டு வருவாங்க. ஹோம் ரெக்கார்ட் நல்லா இருக்கு. ஸோ ப்ராபப்லி ஹோம்ல வந்து ஒரு ஃபோர்ட்ரஸ் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் ஓகே அந்த அளவுக்கு இல்ல, பட் இட் இஸ் பீன் a fortress for quite a while. So probably must win matches, important matches, சிஎஸ்கே எப்போதுமே ஜெயிப்பாங்க. நம்பிக்கை வைப்போம். சென்னை சூப்பர் கிங்ஸ் will beat ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னு பிரேதம். இந்த வருஷம் 4-2 at home, 5-2 பண்ணாங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. பார்க்கலாம், பிகாஸ் ஆர்சிபி ஆல்சோ இன் குட் பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க. அவங்க லாஸ்ட் 4 மேட்சஸ் என்னவோ ஒரு சாம்பியன் டீம் மாதிரி இருக்காங்க ஆர்சிபி. சோ என்ன சொல்றேன் பத்தி, எல்லா டீம்ஸுமே அந்த காம்பினேஷன் கொஞ்சம் லேட் இந்த கேம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அவங்களுக்கு தெரியாது ரைட் காம்பினேஷன் என்னன்னு. ஆஃப்டர் 12 கேம்ஸ் அவங்களுக்கே ஒரு சந்தேகமா இருக்கு, இது ரைட் காம்பினேஷனா அப்படின்னு. இதுதான் நம்ம பழக்கமே கிடையாது நமக்கு முன்னாடி. சென்னை சூப்பர் கிங்ஸ்னா ஃபர்ஸ்ட் கேம்ல இருந்து அவங்க காம்பினேஷன் நல்லா இருக்கும், நமக்கு பழகி போச்சு. நம்ம டேக்கன் them for granted. Unfortunately இந்த வருஷம் கொஞ்சம் இதா இருக்கு. பொறுத்து வந்து பாப்போம், 2 மேட்ச் இருக்கு, என்ன ஆகுதுன்னு பாப்போம். Hopefully CSK will bounce back and win the 2 matches and come into playoffs அப்படின்னு நம்ம எல்லாம் நம்பிக்கை டெஃபினட்டா சிஎஸ்கே மேல வைப்போம். Thank you Pritham for coming on. Thank you. Let's hope for the best.